அவங்கெல்லாம் கூட்டணியில் இருக்கும்போது இந்த மாதிரி பட்ஜெட் ஒதுக்கிறது சாதாரணமாக இருந்தது. இப்போ நாங்கள் ஒதுக்கினா மட்டும் கேள்வி கேட்குறாங்களா? இந்த கேள்வி அவங்களாண்ட போய் கேளுங்க அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்காரு. யார் அவர்? தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர் தான். இப்போ என்ன குற்றச்சாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஜக அரசு சமஸ்கிருதத்துக்கு நிறைய ஃபண்டு ஒதுக்குறாங்க, ஆனால் தமிழ் மொழிக்கு சும்மா கிள்ளி கொடுக்குற மாதிரி அமௌண்ட்டை ஒதுக்குறாங்க மொழியை டெவலப் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு பரவலாக தமிழகத்தில் நிறைய பேரால் வைக்கப்பட்டுருக்கு. இதை கேள்வியாக கேட்டப்போ நயினார் நாகேந்திரன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, யாப்பா திமுக ஆல்ரெடி கூட்டணியில் இருக்கும்போது அவங்க ஆட்சியில் இருந்தாங்கல்ல, அந்த காலகட்டத்தில் இதே மாதிரி தான் பட்ஜெட் ஒதுக்குனாங்க, அப்போ மட்டும் கம்முன்னு இருந்துட்டு இப்போ மட்டும் என்ன சவுண்டு, இந்த கேள்வி அவங்களாண்ட போய் கேளுங்க அப்படின்ற மாதிரி பயங்கர ஆக்ரோஷமா இல்லை அமைதியாக நயினார் நாகேந்திரன் அவர்கள் எப்பவுமே எப்படி பேசுவார் அப்படி பேசியிருக்கார். குறிப்பாக அரசியல் கட்சியினர் அதில் நான் அரசியல் பேசவே இல்லை. நான் முழுக்க ஆன்மீகத்தை பற்றி தான் பேசினேன். இப்போ உங்களுக்கு டைம் இருந்தால் நான் என்ன பேசுன்றதை நான் திருப்பி சொல்லிக்கிறேன். இல்லை, யாரும் அப்படி பேசுகிற மாதிரி எனக்கு தெரியல. அதே போன்ற இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிருச்சு, கிறிஸ்தவரோட மக்கள் தொகை அதிகமாயிருச்சு அப்படின்ற பேசுறதெல்லாம் பொதுவாக அடுத்த மதத்தினரை குறிப்பிட்டு ஏன் பேசணும் அப்படின்னு நானும் அந்த மேடையில் இருந்தேன். யாரும் அடுத்த மதத்தை புண்படுத்துகிற மாதிரியோ அடுத்த மதத்தை இழிவுபடுத்தியோ பேசுவதை நாங்களும் அனுமதிக்க மாட்டோம். யாரும் அப்படியும் பேசவில்லை. அதுக்கடுத்துதான் பொதுவாக நடுத்தர மக்களுக்கு ரொம்ப பட்ஜெட்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரயில் போக்குவரத்து. ஏன்னா டிக்கெட் விலை கம்மி, எந்த தூரத்துக்கு வேணால் போகலாம், சௌகரியமாகவும் போகலாம், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் இப்போ அதெல்லாம் கொஞ்சம் சங்கடமாக மாறுற லெவலுக்கு டிக்கெட் ரேட்டை ஏற்ற போகிறதா ஒரு செய்தி வந்ததுக்கும் தமிழ்நாடு அரசு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தமிழ்நாடு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒன்றிய அரசை வலியுறுத்தியிருக்காரு. இந்த மாதிரி வேண்டாம், டிக்கெட் ரேட்டெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு அந்த மாதிரி இதுலேருந்து முடிவு எடுக்காதீங்க, நீங்கள் டிக்கெட் ரேட்டை ஏற்றக்கூடாது, பொதுமக்கள் நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க இதனால் அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்தியிருக்காரு. இதை கேள்வியாக கேட்டோன்னே நயினார் நாகேந்திரன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா நாங்கள் அதை பண்ண மாட்டோம், நாங்கள் ரொம்ப நல்லவங்க, உங்களுக்கு எங்களை பற்றி தெரியாது, மக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா நாங்களே அதை தடுத்து நிறுத்தி வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப பொறுப்பாக பேசியிருக்காரு. ஆனால் இந்த பொறுப்பு அங்கே வெளிப்படுமா, கிடைச்சா முடிவில் ஏதாவது மாற்றம் வருமா? இல்லை, டிக்கெட் ரேட் ஏற்றுறதாயா, கொடுத்து ட்ரெயினில் போகிறவன் போ, இல்லைன்னா நடந்து போங்கடா அப்படின்ற மாதிரி முடிவை எடுத்துப்படுவாங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். இல்லை, மக்கள் பாதிக்கக்கூடிய அளவில் எந்த விஷயங்கள் இருந்தாலும் தமிழக பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக அவர்களுக்கு முன்னாலே நாங்கள் அதை கண்டிப்பாக தெளிவுபடுத்துவோம்.